ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயத்தை நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம். இதை அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு இதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. அதனால் இதில் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேர்த்து அரைச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி இதனோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி. இப்போது மறுபடியும் மிக்ஸி ஜாரில் புளி, கொத்தமல்லி, ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இந்த அளவு காணோன்னே நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உங்கள் வீட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்களா? அதனால் அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களாக இருந்தால் தக்காளி அரைக்கும் போது கொத்தமல்லியும், இந்த வெங்காயம் பூண்டு அரைக்கும் போது கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி இப்படி செஞ்சு கொடுங்க. அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையலில் இன்றைக்கி சேர்க்காத ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். மெயின் சமைக்கிறதுக்கு இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா அன்பு இருந்தால் சமையல் நல்லா வரும். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அன்போடு செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். என்னோடய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.